ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போட வரணும். எத்தனை பேர் ஐயோ டயர்டாக இருக்கு, வாரம் ஃபுல்லாக வேலை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னா அதுலேயும் காலையில் சர்வீஸ் வச்சிடறாங்க. திருப்பி திங்கக்கிழமை இருந்து அதே மாதிரி ஒரு ஓட்டு சலிப்போடு நீங்கள் ஒரு வேளை ஆலயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயங்களை இன்னைக்கு உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா. இந்த ஆராதனையே சலிப்போடு அல்ல, எப்படி தெரியுமா, ஒரு எதிர்பார்ப்போடு. கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்ன பேச போகிறார், கர்த்தர் எப்படி கிரியை செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர்னா நம்ம நினைப்பதைக்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தான் அவர் செய்வார். ஆமென். நீங்கள் ஒரு 5% எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 500% உங்களுக்கு செய்வார். ஆனால் ஒன்றுமே எதிர்பார்க்காத ஒரு ஆத்மாவுக்கு கர்த்தரால் எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுவார். ஏன்னா அந்த அம்மா ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. அல்ல, அப்படிதானே வசனம் சொல்லுது. ஆமாம், அந்த ஒரு தாளந்தை யூஸ் பண்ணாதவனுடைய இதை எடுத்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர். ஆல்ரெடி அவர் நிறைய வச்சிருக்காரு, உனக்கு நிறைய இருக்கு, உனக்கு எதுக்கு ஒன்று அப்படின்னு யோசிக்கல. அவர் அவன்கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அவனுடைய உண்மை. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்கு வர்றவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய இருந்தா கூட இன்னும் இன்னும் இன்னும்னு கர்த்தருடைய பிரசன்னத்துல எதிர்பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் கர்த்தர் நான் எதிர்பார்ப்போடு வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமா, நம்ம பாடின பாடலின்படி அவர் நம்ம பண்ணி இருக்கிறார். ஆமா தானே. நம்மளா ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரல, ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர் யாரு? அவரே. ஆமென். ஆமாம், கர்த்தர் நம்மை நீதிமான் ஆக்கி எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ கடந்தோம், எது பின்னாடியோ போனோம், எதையோ தேடணும். ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் இங்கே நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்லாவி என்னால் மறக்க முடியாத ஒரு பெயர். ஆமாம், இந்த ஊரோட பேர் எங்களால் மறக்கவே முடியாது. அதே போல் பாஸ்டர் சாலமோனை எங்களால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஆண்டு நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அவர் வயதுக்கும் ஒரு வைராக்கியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஜீல்ஃபுல்லால் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு ஊழியரை கர்த்தர் கொடுத்துருக்கா. அப்பாக்காக அம்மாக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கெட்சிமாக்காக, சகோதரிக்காக, அவங்க குடும்பத்திற்காக, எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இன்னொரு பிரதர் இருக்கார், அவரையும் நான் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். இந்த திருச்சபையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெருக்கத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகுவாராக. ஆமென். ஆமாம், நானும் அது ரொம்ப ஆசையாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன், கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள். அல்லேலூயா. நானும் என் கணவரும் எப்பவுமே ஏதாவது ஒரு தேவைன்னு வந்தால் ஐயோ தேவைன்னு வந்துருச்சே அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. தேவை வந்துருச்சு, இப்போ எப்படி ஆண்டவர் சந்திக்க போகிறாரு அப்படி யோசிக்கிறவங்க. அல்லேலூயா. அந்த ஆட்டிடியூட் ஆண்டவர் கொடுத்துட்டார். சும்மா குழந்தையா இயேசுக்குள்ளே வளரும் போது தான் ஒரு தேவை வந்தாலோ நமக்கு ஒரு காரியம் வந்தாலோ ஒரு பதட்டமாக இருக்கும், என்ன ஆக போகுது, எப்படி நடக்கும். இப்போ எப்படி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் எப்படி செய்ய போகிறாரு, இதை எப்படி சந்திக்க போறாரு, எந்த வழியில கர்த்தர் இந்த காரியத்துக்கு ஒரு தீர்வை கொண்டு, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் அப்படி நம்ம விசுவாசத்தோடு நாங்க எதிர்பார்க்கும் போது கர்த்தர் குறைவில்லாம கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இது பொருட்களையோ பணத்தையோ மட்டும் நான் சொல்லலை. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் இதிலிருந்து கர்த்தர் என்னை எப்படி விடுதலையாக்க போறார், இதன் மூலமா கர்த்தர் என் வாழ்க்கையில எப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், இதை கொண்டு கர்த்தர் என்னை எப்படி கட்டி எழுப்ப போகிறார், இப்படி நீங்க வித்தியாசமான கண்ணோட்டத்துல யோசிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார், கொஞ்ச பலன். ஹல்லேலூயா. ஆமா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அவங்க வாசிக்கிறாங்க. வாசிங்க சகோதரி. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் மறுதலியாமல் கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின வார்த்தை என்ன அப்படின்னா கொஞ்ச பலன். சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து
7 சபைகளை குறித்து, அந்த சபையில் நடக்கிற காரியத்தை குறித்து, அதில் இருக்கிற குறைகளை குறித்து, அவங்க நிறைகளை குறித்து, அவங்க செய்ததை குறித்து, அவங்க செய்ய வேண்டியதை குறித்து, இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை எழுதுகிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல, நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு திருச்சபையின் மேலே பயங்கர கரிசனை. ஆமென். இந்த சபையை விட்டுட்டு வெளியே இருக்கிறவங்க எதை செஞ்சாலும் அதை குறித்து ஆண்டவர் அவ்வளோ கண்டுக்க மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் செய்கிற கிரியையை அவர் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். நம்ம மேலே அவருடைய கண்கள் அதிகமாய் நோக்கமாக இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத கர்த்தர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்களுக்கு அதிகமாக கிருபை கொடுத்து கர்த்தர் எப்படி ரட்சித்து கொண்டு வந்துடுவார். தேவனை அறிந்த நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தருக்கு அது அதிக விசனத்தையும் வேதனையும் உண்டாக்கும். ஆமாம் தானே? அறியாமல் ஒரு தவறை செய்கிறதுக்கும் அறிந்து ஒரு தவறை செய்கிறதுக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஆண்டு கோவப்படுவாரு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஆண்டு வருத்தப்படுவார். ஆமென். ஆமாம், அவர் வருத்தப்படுவார். ஆனால் எப்படி நான் சொல்வேன், நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அந்த கிரியைக்குரிய பலனை நம்மளை கேட்காம நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமென். உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? நம்ம என்ன செய்கிறோமோ அதற்குரிய பலன் நம்ம கூட என்ன பண்ணோம், வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து நீங்கள் ஒரு பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் ஊர் வாணியம்பாடிக்கு நீங்கள் போகணும், அந்த பஸ்ஸை நீங்கள் ஏறணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பஸ் ஏறுறீங்களோ அந்த ஊர் பஸ்ஸு வாணியம்பாடியில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், இறங்கலாம். நீங்கள் இந்த பக்கமாக எங்கேயாவது சேலத்துக்கு பஸ் ஏறிட்டு நான் வாணியம்பாடி போகணும்னு அந்த பஸ்ஸில் உட்காந்து நீங்கள் உபவாசம் பண்ணாலும், அந்த பஸ்ஸில் உட்காந்து அந்நிய பாஷை பேசினாலும், அந்த பஸ்ஸில் உட்காந்து என்னதான் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணாலும் அந்த பஸ் எங்கே தான் போகும்? இப்போ பிரச்சனை என்ன? உபவாசம் பிரச்சனை இல்லை, ஜபம் பிரச்சனை இல்லை, அந்நிய பாஷை பிரச்சனை இல்லை, ஏறின வண்டி சேலத்து வண்டி. ஆனால் மனசில் நினைக்கிறது வாணியம்பாடிக்கு போகணும்னு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ என்னன்னா, நிறைய பேருடைய ஜபங்களுக்கும் கிரியைகளுக்கும் முரண்பாடு இருக்கு. எஸ் ஆர் நோ? நான் உங்களுக்கு சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஜபிக்கிறது ஒன்று, நான் செய்யறது ஒன்று. நான் விரும்புறது ஒன்று, நான் எடுக்கிற முடிவுகள் ஒன்று. இப்படி எதிர்மறையாக இருக்கிறதுனால தான் ஏன் நான் ஜெபிச்சோம், ஏன் நான் உபவாசிச்சோம், ஏன் நான் ஆலயத்துக்கு வந்து என் வாழ்க்கை போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்னா, என் கிரியைகள் என் ஜெபத்தை போல இல்லாததுதான் காரணம். நான் வாணியம்பாடி போகணும் ஆண்டவரே நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் சேலத்து வண்டியில் ஏறி உட்காந்துருக்கிறேன். கவர்மெண்ட் என்ன பண்ணாது, ரூல்ஸை நீங்க ஜபிக்கிறதுனால கவர்மெண்ட் டிரைவர் இருந்து ஐயோ உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டாரம்மா நான் வண்டியை திருப்புகிறேன் என்று சேலத்து வண்டி வாணியம்பாடி பக்கம் திருப்புவாரா? மாட்டார். ஏன்னா அது கவர்மெண்ட்டு. அவரு நினைச்சா கூட, வண்டி ஓட்டுற டிரைவரே எனக்கு சேலம் போக பிடிக்கல நான் வாணியம்பாடி போகணும்னு நினைச்சா கூட அந்த வண்டி எங்க வராது, வாணியம்பாடிக்கு வராது. கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு, இந்த வண்டி சேலத்துல தான் போய் நிக்கணும். அப்படிதான் வேதமும் ரூல்ஸ் போட்டிருக்கு. இதுவும் கவர்மெண்ட், பரலோக கவர்மெண்ட். ஆண்டவர் சொல்றார் சேலத்துக்கு தான் வண்டி போகணும் அப்படின்னாருன்னா அது ஓட்டுற டிரைவர் கையிலும் இல்லை, யார் கையிலும் இல்லை. பாஸ்டர் நீங்க ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னு அவர் கையில இல்லைங்க. அவர் சேலத்துக்கு தான் வண்டியை விடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரு? எந்த கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறாரு? பரலோக கவர்மெண்ட்டுக்கு. அவர் பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் சொல்றதுதான் கேட்பார். அப்ப என் கிரியைகளை நான் தவறாக செய்து விட்டு பாஸ்டர் வந்து எவ்வளோ ஜெபிச்சாலும், நிறைய பேர் இப்படி சொல்லிடுவாங்க, பாஸ்டருக்கு அவ்வளோ வல்லமை இல்லை போல, இன்னைக்கு அவ்வளோ ஒன்றும் கிரியைகள் நடக்கல, சிஸ்டர் கொஞ்சம் ஜப குறைவு போல இருக்கு, இப்படி சொல்லிடுவாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, எதுவுமே இப்போ அப்போ நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைய நேரத்தில் ஊழியத்தில் நான் இதை அனுபவித்திருக்கிறேன். ரொம்ப சொற்ப ஜனங்கள், ரொம்ப ஒரு இப்போ கூட நாங்கள் சென்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம், சின்ன ஒரு க்ரௌட், ஆனால் ரொம்ப வாஞ்ச அந்த ஜனங்களுக்குள்ள. எனக்கும் அதிகப்படியான பலவீனம். ஆனால் கர்த்தர் சில வார்த்தைகளை தெளிவாய் பேசி என்ன பண்ணார், அந்த கூட்டத்துக்கு என்னை நடத்தினார். படி 3 ஃப்ளோர் ஏறணும், 3 ஃப்ளோர் ஏறுறேன், அவ்வளோ டயர்டு, மூச்சு பயங்கரமாக வாங்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ரேட் கொடுத்துருக்க வேண்டாமோ, கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமோ, ரொம்ப அலைச்சலோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட இருதயத்தில் என்ன பண்ணுது, மாம்சத்தில் வருது, ஏற முடியல. அப்படியே போய் உட்காந்து அந்த இடத்துல நின்றுட்டு பார்த்தா நல்லா ஆசையாக ஜனங்க இருக்கிறாங்க தெரியுது. அப்படியே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிச்ச ஆண்டவர் அவ்வளோ வெளிப்பாடுகளை, இது வரைக்கும் எனக்கே தெரியாத ரகசியங்களை என் மூலமா பேசுறார். அல்லேலூயா. நான் பிரசங்கித்திராத, நான் யோசிச்சு பார்த்திராத அந்த வேத ரகசியங்களை அப்படியே வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசுறார். இப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே இது என்னால இல்லை, அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை. அல்லேலூயா. இந்த சகோதரி ஏதாவது பேசுவாங்க, அந்த வாஞ்சை என்ன பண்ணுதுன்னா, பாத்தீங்களா,
அவரிடத்திலிருந்து அவரை கேட்காமே வல்லமை புறப்பட்டுச்சு. அந்த அம்மாவோட விசுவாசம் அவ்வளோ பவர்ஃபுல். அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், உங்க விசுவாசமும் உங்க எதிர்பார்ப்பும் உங்க வாஞ்சையும் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமே புறப்பட செய்யும். அல்லேலூயா. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நடக்கும். இங்க ஆண்டவர் சொல்றது, இந்த சபையை குறித்து உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். உன் ஜபத்தை அறிஞ்சிருக்கிறேன், உன் உபவாசத்தை அறிஞ்சிருக்கேன். இந்த எல்லா திருச்சபைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்க, உன் கிரியை அறிஞ்சிருக்கிறேன். அப்படின்னா சபை எதை செய்கிறது என்பது கர்த்தருடைய கண்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்கும். வெளியில் இருக்கவங்க அதை செய்கிறாங்க, அதனால நானும் செய்கிறேன், அதெல்லாம் இல்லை சிஸ்டர். உங்களை தான் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது தான் கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. சபையின் மேலே கர்த்தருக்கு அவ்வளோ கரிசனை. இந்த இடத்துல வாசிக்கிறோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்கல. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை நினைப்பூட்டும் பொழுது இந்த கொஞ்ச பலத்தை ரொம்ப உயர்த்தி காண்பிச்சார். ஆமேன். உலக பார்வைக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலன் கர்த்தருடைய பார்வைக்கு மேலே. எங்கெல்லாம் வேதத்தில் இந்த கொஞ்சம், சின்னது, பலவீனம் இப்படியெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய கரத்தையும் கர்த்தருடைய கிரியையும் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இங்கே அவங்களை என்ன சொல்கிறார், நான் உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. உனக்கு கொஞ்சம் பலன்தான் இருந்தது, உனக்குள்ள அவ்வளவு பலவீனங்கள் இருந்தது, உனக்குள்ள அவ்வளவு பாடுகள் இருந்தது. ஆனால் அதன் நடுவிலும் நீ என்னை மறுதலிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நீ என்னை மறுதலிக்கவே இல்லை. உன்னுடைய கிரியையிலும் சரி, உன்னுடைய வார்த்தைகளிலும் சரி, என்னை மறுதலிக்கல. அதனால ஆண்டவர் கொடுக்குற நன்மையை பாருங்களேன், திறந்த வாசல். ஹல்லேலூயா. அல்ல வார்த்தை என்ன சொல்லுது, ஒருவரும் என்ன பண்ண முடியாது, அதை பூட்ட மாட்டான். யாருக்குமே அந்த அதிகாரம் இல்லை. கர்த்தர் ஒன்று திறந்தா, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்ல, அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கை தட்டி பாடலாமா? இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அவர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, கட்டினார் இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் இடிப்பவன் இல்லை, இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவனும் பூட்டக்கூடாத, யாராலும் பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச பலன் இருந்தும் அவரை மறுதலியாம, அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறபடினால கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, இந்த இந்த எல்லையை கிரியை செய்கிற எந்த வல்லமையும் அந்த திறந்த வாசலை பூட்ட முடியாது. ஆமென். எவ்வளவு பெரிய தலைவர்களும் தலைமைகளும் அந்த வாசலை பூட்ட முடியாது. கர்த்தர் ஒரு வாசலை திறந்துட்டாருன்னா அதை அடைப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் எந்த வல்லமைகளுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்றார், நான் செய்வேன், நானே செய்வேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். உனக்கு முன்பாக நான் அதை வைக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். இந்த கொஞ்ச பலத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, எந்த சூழ்நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றத கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலைமைகளை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கார். எத்தனை பேர் சொல்வீங்க, என்னை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும்? ஆமென். தாவீது சொல்றார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குது, நான் எதுக்கு உட்கார்றேன் எதுக்கு எழுந்திருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அது கூட ஆண்டவருக்கு தெரியுமா? ஆமா. நம்ம எழும்பும் போது என்ன நோக்கத்தோடு எங்கே போகிறோம், எழும்புறோம், என்ன சொல்ல போகிறோம், அதெல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்முடைய உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம மனசு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம என்னத்தை யோசிக்கிறோம், எது நம்மளை வேதனைப்படுத்துது, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கு. ஆனால் அந்த வேதனையின் நடுவிலும் கர்த்தரை நாம் மறுதலிக்கிறது இல்லைன்னு சொல்கிற அந்த உள்ளத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார்.
ஆமென். ஆமா, நம்முடைய சூழ்நிலைமைகள் நிறைய நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தேவனை கேள்வி கேட்கறது போல வரும். ஆமென். ஆமா, நம்முடைய லைஃப்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் கூட கர்த்தரை ஏன்னா இந்த மறுதலிக்கிற காரியத்தை பிசாசு ஏதோ உங்ககிட்ட என்கிட்ட மட்டும் ட்ரை பண்ணல, அது இயேசுவின் இடத்துல அவன் ட்ரை பண்றான். ஆமாவா இல்லையா? ஏதோ உங்களுக்கோ எனக்கோ வர்ற சோதனை இல்லை தேவனை மறுதலிக்கிறது, இது இயேசு சந்தித்த சோதனை. வசனம் என்ன சொல்லுது நீங்க வாசிச்சு பார்த்தா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் வனாந்தரத்துக்கு போகும்போதே பரிசுத்த ஆவியில் நிரம்பிதான் போகிறார். அவர் பிசாசு கொண்டு போகும்போது he is filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. இப்போ நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பின இயேசுவைத்தான் மறுதலிக்க வைக்க பிசாசு முயற்சி செய்கிறான். உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்மை, ஏதோ நேத்து வந்த விசுவாசி அல்ல, யார நம்ம ஆவியில வளர்ந்த நம்மை சோதித்து கர்த்தரை மறுதலிக்க செய்ய முயற்சி செய்வான் பிசாசு. சத்துருவின் தந்திரங்கள், அதான் இந்த பவுல் ரொம்ப அழகா சொல்ல, சத்துருவின் தந்திரங்களுக்கு நம்ம அறியாதவைகள் அல்லவே. அப்படின்னா என்ன? நமக்கு தெரியாதது இல்லையப்பா, நமக்கு நல்லா தெரியும் அவன் என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவான். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளை நம்ம கிட்ட நேரடியா என்ன பண்ணாது, எப்படி கேட்டா அம்மா தருவாங்க, என்ன சொன்னா அப்பா தருவாங்க அப்படின்னு என்ன பண்ணும் பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த காலத்து பிள்ளைகள் தெரியல எனக்கு அதை பத்தி. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க தரியா இல்லையா, மண்டையில போடவா அப்படி கேக்குதுங்க. ஆனா என் கணவரை குறித்து என்னுடைய அத்தை மாமா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு இப்போ நினைக்கிறாரு. எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு அவர் நினைக்கிறாங்க. சின்ன ஜூடா மாதிரியோ இல்லை ஜூடா விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் போதோ என்ன கேட்பாராம், அப்பா காசு இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்பாராம். அவர் அப்படி கேட்குறாருனாலே அவருக்கு ஏதோ வேணும். இருக்குப்பா சொல்லுப்பா என்னப்பா வேணும், இல்லை காசு இருந்தால் எனக்கு அதை வாங்கி தரீங்களா அப்படின்னு தான் கேட்பாராம். ஒரு நாளும் அவர் இது வேணும்னு அடம் பிடிச்சு என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லைன்னு என் மாமியாரும் மாமனாரும் அவரை பற்றி சொல்லுவாங்க. ஆமாம், இது வேணும் அது. இப்பயும் அப்படிதான் இருக்கார். ஆண்டர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டார். இப்பயும் ஆண்டர்கிட்டயும் அப்படிதான், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி கொடுங்க பண்ண கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைங்க நீ எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்குற பிள்ளைய விட உங்ககிட்ட என் காசு இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம உள்ள என்ன ஆயிடுது, சே நம்ம பிள்ளை பார்த்தீங்களா அது நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்குதே நம்ம பிள்ளை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், வாங்கி கொடுக்குறோம். அப்படியே உள்ளம் என்ன பண்ணிடுது, உருகிடுது. ஏசப்பா என் சித்தம் இல்லைப்பா உங்க சித்தம் ஆக கிடையாது அப்படின்னா அவர் உள்ள உருகாதா? எனக்கு இது வேணும்னா வேணும், அதுவும் 2 மாசம் உங்களுக்கு டைம் தரேன், மே 31ஆம் தேதிக்குள்ள நீங்க செய்யலைன்னா அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். ரிசல்ட் வந்துருச்சு, எனக்கு பைக்கு வேணும், பாஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வேணும்னா வேணும். இப்போ ஆண்டர்கிட்டே நிறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க, நீங்க இதை செய்தாதான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். இப்படி சொல்ற பிள்ளைய ஆண்டர் என்னதான் பண்ணுவாரு? உங்க பிள்ளைய நீங்க அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்கி கூட கொடுத்துருவீங்கல்ல. இது சண்டை போடுது, வீட்டில் சமாதானம் இல்லை அப்படின்னு தான் வாங்கி கொடுப்பீங்களே தவிர அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா வாங்கி கொடுப்பீங்களா? ஒரு செய்தி நான் படித்தேன், ஒரு பையன் அடம் பிடிச்சு தான் அப்பா கிட்ட என்ன வாங்கியிருக்கான், பர்த்டேக்கு வண்டி வாங்கியிருக்கான். அந்த வண்டி எடுத்துட்டு அவன் சென்னை பட்டணத்துல அந்த பீச் ஓரத்துல இருக்கிற அந்த ரோட்ல போகும்போதே அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி பர்த்டே அன்னைக்கே செத்துட்டான். அவங்க அப்பா அப்படியே அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. ஒத்த புள்ள, ஆண் பிள்ளை, நல்ல ஒரு 17 வயசோ 18 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். புது வண்டி வேணும்னு இத்தனை நாள் அடம் பிடிச்சு வாங்கி கொண்டு போய் என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் நான் அப்ப அடம் பிடிக்க கூடாதா யாக்கோபு மாதிரி அப்படின்னு கேட்டா, யாக்கோபு பாக்குறத விட இயேசுவை பார்த்தா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் யாரு சுளுக்கி நடந்துட்டு இருக்குது? இயேசு நல்லா தான் நடந்தாரு 3 வருஷம். அல்லேலூயா. ஆமா, அவருடைய ஜெபம் பாருங்க, மரணத்துல கூட தேவ சித்தத்தை விரும்பின அந்த மனுஷருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருடைய உள்ளம் உருகாம இருக்குமா? உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க பிள்ளைகளுக்காகவும் சரி, உங்க தலைமுறைக்காகவும் சரி, நீங்க ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? அப்பா என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். அல்லேலூயா. தரேன்பா, உங்க சித்தம் நிறைவேறுகிறதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். நீங்க அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவார்.
அவர் உள்ள அப்படியே உருகும். என் பிள்ளைக்கு பாரு எவ்வளோ தேவை இருக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனா இதன் நடுவிலும் அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மறுதலிக்கலன்னு ஆண்டவர் சொல்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்கல. இந்த பிரச்சனை நடுவில் நீ என்னை மறுதலிக்கல, இந்த தேவை நடுவில் நீ என்னை மறுதலிக்கல, இத்தனை குறைவுகள் உன்னை சுற்றி இருந்தும் நீ என்னை மறுதலிக்கல. அல்லேலூயா. அதான் வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்க. அப்படின்னு வசனம் இருக்கு. எப்படி? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓகே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன். எப்படியா வசனத்தை எப்படி சொல்லணும் தெரியுமா? நான் உங்களுக்கு நீ கற்றுத்தரேன். உண்மையே, ஆமா, உண்மையே நம்பினா என்னன்னா, உறுதியாய் கர்த்தரை பற்றி இருக்கிறவனுக்கு ஆப்ஷன் ஏ பி எல்லாம் கிடையாது. ஒரே ஆப்ஷன் அவரே. ஆமென். அவர் 10 நாள் பார்ப்போம், அவர் செஞ்சா செய்யட்டும், அவர் செய்யலாம் 11வது நாள் இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிடலாம். அப்படி இல்லை. 10 நாள் செய்யலனாலும் 20 நாள் செய்யலனாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று உண்மையே சொல்லுங்க என் கூட சேர்ந்து, உண்மையே. ஆமென். ஃபாதர் சொல்றார், வேறு ஒரு ஆசை இல்லை ஏசு ராஜா சொல்றாரா, உம்மை தவிர, உம்மை தவிர. அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அவருக்கு நேசிக்கிறதுக்கு வேற யாருமே. அவர் சொல்றார், உங்களை மட்டும்தான்ப்பா, என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. நம்ம ஆண்டோட சமூகத்துக்கு போகும்போது கூட, அப்பா எனக்கு வேற ஆப்ஷன் நான் வச்சுட்டு உங்க சமூகத்துக்கு வரல, உங்களை தான் நான் நம்புறேன், நீங்க தான் எனக்கு செய்யணும். ஆமென். அவரை உறுதியாய் பற்றி உண்மையே நம்பினபடினால பூரண சமாதானத்தோடு கர்த்தர் அவரை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச பலத்தை கர்த்தர் கனப்படுத்துறார். ஹல்லேலூயா. உங்களை நல்லா அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த சபையை பார்க்குறாரு, பிலதெல்பியா சபையை பார்த்தா அது ஒன்றும் வல்லமை உள்ள சபையோ பராக்கிரமுள்ள. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 7 சபையிலையும் இளம், சின்ன சபை, இளம், இப்போதான் உருவான சபை வந்து என்னென்னா இந்த சபை தான், பிலதெல்பியா சபை தான். வெரி யங் சர்ச்னு சொல்கிறாங்க. அப்போ யங்கா இளமையாக இருக்கிறது கொஞ்சம் பலம் தான் இருக்குது. ஏதோ முதிர்ந்த திருச்சபை இது இல்லை, ஆனால் யங் சர்ச் தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, இவ்வளவு உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தில் கூட என்னை மறுதலியாமல் இருக்கிறப்ப கர்த்தர் கண்டிப்பாக ஆண்டவர் அதை பார்க்குறாரு. ஒரு சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கும் போது நீங்கள் அந்த சூழ்நிலைமைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இப்போ நான் என்னோட லைஃப்பில் கூட எடுத்தா, நான் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு முன்னாடி வரும் பொழுது நான் வந்து கவனமாக இருப்பேன். நிறைய நேரத்தில் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப கோவம் வருமா, இந்த மாதிரி எனக்கு இருக்கிற பிரச்சனை இருந்தால். இந்த வாமிட்டிங் தாண்டி எனக்கு வந்து ஒரு லிவரில் வந்து ஒரு என்சைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதாகுதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து நான் அட்மிட் ஆகிருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும். சிஸ்டர், நீங்கள் எப்படி இப்படி அமைதியாக இருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டிவியை போட்டு உடச்சிட்டேன் கோவத்தில். என் ஹஸ்பண்ட் வந்தானா, ஐயோ உன்னாலதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு அவரை போட்டு திட்டுறது. யார் வந்தாலும் எரிச்சல், யார் வந்தாலும் கோபம், அந்த விரக்தி, நம்ம இப்படி படுத்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு. நானுமே சிக்கா படுத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜூடா கன்சீவ் ஆயிருக்கும்போது இவர் ஃபோன் பண்ணல, அதுக்குள்ள அந்த வாருமையான ஒரு சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் என் வயிறு கொஞ்சம் பெருசா தெரிஞ்சதுனால எல்லாரும் ஃபோன் பண்ணி பிரின்சி பிரெக்னென்ட்டான்னு கேட்க, இவரும் ஆமா பிரெக்னென்ட், ஓ ரொம்ப சந்தோஷம், இத்தனை வருஷம் காத்திருந்தது கத்தர் பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லும்போது இவங்க எல்லாரும் என்னை சுத்தி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கேன். உள்ள வந்து கொஞ்சம் கோபமா தான் இருக்கு. என்ன இருக்கு, கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னடா இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் என்ன பண்ணிருக்கோம் இப்படி கஷ்டப்படுறோமே. அப்போ எனக்கு வந்து அந்த எப்பவுமே நான் யோசிப்பேன், நம்முடைய நெருக்கத்தின் காலத்தில் நம்ம பிரச்சனைக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய கண்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்மளை பார்க்கும். நம்ம எப்படி என்ன பண்ணுறோம் இதை கையாளுறோம். இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இப்போ ஆண்டவர் எனக்கு கூர்மையாக கவனிக்கிறாரு. இந்த இடத்துல நான் அந்த எரிச்சலை வெளிப்படுத்தி கோபத்தை காண்பிக்கிறேன்னா இல்லை எப்படி இதை நான் சமாளிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, ஒன்று பண்ணேன். எனக்குள்ள வேதனை, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கோபம் இதெல்லாமே இருந்தால் கூட வாய்க்கு ஜிப்பு போட்டுட்டேன். ஆமேன். அவர் சொன்ன அல்லேலூயால எவ்வளோ ஆழம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆமேன். அதுவும் ஆண்கள் பகுதியிலேருந்து அந்த அல்லேலூயா வர்றதுல எவ்வளோ ஆழம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சகோதரிகளே? அவர் என்ன சொல்ல வராரு, அந்த ஜிப்பை கொஞ்சம் என் மனைவிக்கும் கொடுங்க சிஸ்டர்ன்றார். அது இருந்தாயா என்ன பிரச்சனையே முடிஞ்சிடும் சிஸ்டர்ன்றார். அவ்வளோதான் அவர் சொன்ன அந்த அல்லேலூயால யாருன்னு தெரியல நமக்கு. இப்போ யாருன்னா இப்போ அவங்க மனைவியை டார்கெட் பண்ணிடுவீங்க, அதனால எனக்கு தெரியல யாருன்னு. சும்மா பொதுவாக சொல்கிறேன். அப்படியே இறுக்கமாக இருப்பேன், வாயே திறக்க மாட்டேன், எதுக்குமே வாயை திறக்கிறதில்ல.
திறக்கவும் பலன் இல்லை, அப்படியே அமைதியாக இருப்பேன். தண்ணி வேணுமா, வேணாமா, வேணாம். இப்படியே அந்த பிரெக்னன்சி முழுவதையும் கடக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா. அதில் கர்த்தர் இடத்துல கேள்வி கேட்டிருக்கலாம், நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேனே, ஏன் எனக்கு அனுமதிச்சிங்க? ஏன்னா நான் எனக்கு இருந்த பிரச்சனையை சொன்னால் அது அப்படிதான் இருக்கும், எல்லாருக்கும் அப்படிதான் வாந்தி வரும்னுவாங்க யார் கேட்டாலும். ஆனால் எனக்கு எல்லாருக்கும் வர வாமிட் இல்லை, எல்லாரும் கடந்து போகிற சூழ்நிலை. இது யாருக்கும் விளக்கவும் முடியாது, அதை விளங்கி கொள்ளவும் நிறைய பேருக்கு என்ன முடியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல குடும்பத்தை, நல்ல மாமியாரை கொடுத்தார். ஆமென். ஆமாம், அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்றவங்கள மாதிரி என்னை யோசிக்காமல் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த பலவீனத்தின் நடுவில் கடந்து போகும்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே எக்காரணத்து கொண்டும் ஏன்னு நான் கேட்க மாட்டேன்ப்பா. நான் உங்கள் ஊழியம் செய்கிறேன், நான் ஏன் நான் அனுமதிச்சிங்க? இவ்வளோ மீட்டிங் இருக்குது, ஏன் நான் அப்படி படிக்க இருக்கணும்? ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் வேலை செய்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே தெரியாது. ஒரு முறை கூட நான் வாமிட் எடுக்கலன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அப்பாடி ஆத்தா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எடுத்ததே இல்லை சிஸ்டர், எனக்கு வந்ததே இல்லை சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நல்ல ஒரு ப்ரெக்னன்சி, அவ்வளோ அழகு முகம், அவ்வளோ ஜாலியாக ப்ரெக்னென்ட் ஆகி அப்படியே சுலபமாக போய் பிள்ளை பெற்று வராங்க. நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணவே இல்லை. ஆமென். எதை செய்தாலும், அதான் வசனம் ரொம்ப அழகா அந்த வார்த்தை சொல்லியிருக்கு. ஆமென். எது செய்தாலும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். போகிற வழி இல்லை, முடிவு தான் ரொம்ப முக்கியம். அதான வசனம் சொல்லு, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு உத்தமம். முடிவு தான் பார்க்கணும். ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த அற்பம், இந்த கொஞ்சம், இந்த சின்னது, இதனுடைய முடிவெல்லாம் பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரா தான் போகுது. ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அப்ப என்ன நடக்குது? எங்க எப்படி போனாலும் அதனுடைய முடிவு ஒரு பெரிய நன்மை நமக்கு காத்திருக்குன்றதான் அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த கடந்து போகிற பாதையை பார்க்கறவங்க தான் மறுதலிப்பாங்க, முடிவை பார்க்கறவங்க மறுதலிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க போகிற பாதையை பார்த்து சுத்தி முத்தி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா என்னதான் ஆகும்? மறுதலிக்க தோணும். ஐயோ, எனக்கு பின்னாடி வந்தா முன்னாடியே போயிட்டாலே, அப்படித்தானே தோணும். இப்பதான் ஆரம்பிச்சா முடிச்சுட்டாலே, இப்படி தோணும். ஆனா இதையெல்லாம் சைட்ல பார்க்காம, இல்ல கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார், தீமை போல தோன்றினாலும் அதை நன்மைக்கு ஏதுவாதான் முடிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் எப்படியா? தீமைக்கானவைகள், நன்மைக்கானவைகள். அப்ப நன்மைக்கு நேராக தான் நான் போயிட்டு இருக்கேன். பாதைகள் கடினமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது, நன்மையா இருக்க போகுது. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ஜாலியா அந்த பிரயாணத்தில் நம்ம என்ன பண்ணலாம். இங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை? எத்தனை 100 கிலோமீட்டர்னா கூட சந்தோஷம். ஏன்? அம்மா வீட்டுக்கு போகிறோம். முடிவை பார்க்கறதுனால தான் பிரயாணங்கள் கூட என்ன பண்ணுது, சந்தோஷமா இருக்கு. ஆனா முடிவு மாமியார் வீடுனா எப்படி இருக்கு? 10 நிமிஷம் டிராவல் கூட ஐயோ வேண்டாப்பா, எனக்கு இடுப்பு வலிக்குது, பைக்கில் உட்கார முடியல. அதே அம்மா வீட்டுக்கு 5 மணி நேரம் டிராவல்னா கூட கிளு 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 நமக்கு என்ன வருது? ஏன்? அந்த வீடு முடிவு அது மேல கண் இருக்கிறதுனால தானே பிரயாண கலைப்பை கூட நம்ம என்ன பண்றது இல்ல, பாக்குறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு என்ன இருக்கணும்னா, முடிவின் மேல கண் இருக்கணும். முடிவின் மேல கண் இருந்துச்சுன்னா பிரயாணங்கள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் அந்த கடினத்தின் நடுவுல மறுதலிக்கிற விஷயமே என்ன பண்ணாது, வராது. ஆமென். இந்த பிலதெல்பியா சபை மறுதலிக்கல. ஏன்னா நான் நினைக்கிறேன், அந்த திருச்சபைக்கு முடிவை பார்க்கிற கண்கள், அது முடிவு என்ன இருந்தது தெரியுமா? பிலதெல்பியாக்கு, ஏன் பிலதெல்பியா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ ஏன் மறுதலிக்கல அப்படின்னா, நான் திறந்த வாசலை பார்த்துட்டு இருக்கேன். அது கண்ணெல்லாம் அந்த திறந்த வாசல் மேலேயே அந்த திருச்சபைக்கு இருந்திருக்கு. ஆமென். நான் சொல்லுகிற ரகசியம் பெரியது, புரிஞ்சுட்டா ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. சோதனையை ஜெயிக்கிறதுக்கான எளிமையான வழியை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். முடிவை பார்க்கிற ஒரு ஸ்திரீ, முடிவை பார்க்கிற ஒரு புருஷன், கர்த்தர் வைத்திருக்கிற, எனக்கு வைத்திருக்கிற திறந்த வாசல், அங்க ஒரு திறந்த வாசல் இருக்கு. அதுக்காக இந்த பிரயாணம் எனக்கு என்ன இல்லை, கடினமானதே இல்லை அப்படின்னு போகிற ஒரு மனுஷி கண்டிப்பா கர்த்தர். அதான் தாவீது யோசேப்பு சொல்லுகிறார், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்கப்பா, ஆனா கர்த்தர் அது எனக்கு நன்மையா முடிவு பண்ணார். அப்படின்னா என்ன? முடிவு நன்மை, முடிவு சிங்காசனம், முடிவு அதிபதின்ற பதவி.
இந்த முடிவை நோக்கி அவர்கள் பயணித்ததுனால தான் அவர்களுடைய பயணத்தில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதளிக்கல. ஆமென். ஒரு கையை உயர்த்தி ஒரு ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழும். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் மறுதளிக்க கூடாது. அப்பனா இந்த சபைக்கு விரோதமாக இந்த சபை தேவனை மறுதளிக்கத்தக்கதான சூழ்நிலைங்க அந்த சபைக்கு வந்திருக்கு. கரெக்டா இல்லையா? அப்பதானே அவங்க மறுதளிக்கல. அதாவது நீ பாஸ் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் எழுதியிருக்காங்க, அப்பதான் பாஸ். கரெக்டா இல்லைங்களா நான் சொல்றேன்? டெஸ்ட் எழுதாதவங்க கிட்ட போய் ஆண்டவர் வந்து நீ பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்களா? 10th நான் எழுதல, என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் பாஸ் ஆயிட்டீங்க. நீ லூசாப்பா? நான் 10th எழுதி முடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு கேட்பானா கேட்க மாட்டேனா? ஏன்னா நான் டெஸ்ட்டே எழுதலை, என்ன பாஸ்ன்னு சொல்லவே முடியாது. அப்போ இவங்களை பாஸ், நீ பாஸ் ஆயிட்ட, மறுதளிக்காம நீ கொஞ்சம் பலத்துல இருந்து நீ மறுதளிக்காம பாஸ் ஆயிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அப்போ இந்த சபை டெஸ்ட் வழியா போயிருக்கு. இந்த சபை இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைமைகளை இந்த சபை சந்திச்சிருக்கு. இந்த இடத்துல நிறைய என்ன வருமா, பிலதெல்பியா இந்த பட்டணத்துல நிறைய பூகம்பங்கள் வருமா. இது பிசிக்கலா, அவங்களுக்கு ஆவிக்குரிய என்ன போராட்டங்கள் இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க எழுதின டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த ஒரு உயர்வுக்கும் நாம் போவதற்கு முன்பாக நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த டெஸ்ட் கடக்காம ஒருத்தங்க உயர்ந்ததா இந்த பைபிள்லயும் சரி இப்பயும் சரி சரித்திரமே இல்லை. கர்த்தர் ஒருத்தரை உயர்த்திட்டாரு அப்படின்னா அவங்களை கண்டிப்பா ஒரு டெஸ்ட் வழியா கடந்து போய் தான் வச்சிருப்பார். அந்த அந்த டெஸ்ட்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத பொறுத்து தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றது. அப்ப நீங்க இன்னைக்கு பார்க்குற உயர்வான ஸ்தானங்கள் இருக்கிற தேவ மனுஷர்களானாலும் சரி, இந்த வேதத்தில் பார்க்கிற தேவ பிள்ளைகளானாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் இந்த அக்கினிக்கு உட்படுத்தி இருக்கிறார். இதன் வழியா அவங்க கடந்து போய் அதை எப்படி அவங்க அந்த அக்கினிக்குள்ள நடக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்றத பொறுத்து தான் அவங்களுக்கு உயர்வுகளையும் மேன்மையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு. உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது, ஆனா உன் கொஞ்ச பலத்திலேயே உனக்கு வந்த சோதனைய ரொம்ப ஜாக்கிரதையா இல்ல நான் கர்த்தரை மறுதளிக்கிறதுல அப்படின்னு நீங்க சொன்னதுனால நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன இங்க சொல்லி இருக்கிற திறந்த வாசலை வைக்க போறேன்னு சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கதான் இருக்கு, வச்சுட்டாரு. அது ஆல்ரெடி அங்கதான் இருக்கு. இப்ப எனக்கு என்ன தேவை? அதை பார்க்கிற கண்கள் தேவை. ஆமென். இந்த எந்த சூழ்நிலையிலும் மறுதளிக்காத இருதயம் தேவை. ஹல்லேலூயா. வச்சுட்டார், நான் வைத்துட்டேன்ப்பா, இட்ஸ் ஆல்ரெடி தேர். அப்படிதான் நான் சொல்லுவேன். எப்படின்னா, நம்ம ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடக்கிறோம்னா அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பள்ளத்தாக்கின் முடிவில் ஒரு நீரூற்ற கர்த்தர் வச்சுட்டார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அப்படின்னா ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்குக்கு இந்த மனிதனை கொண்டு வந்து அந்த முதல் அடி அந்த பள்ளத்தாக்குல அந்த மனுஷன் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முடிவுல ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு சோதனையின் வழியா சந்திச்சாலும் அது தேவன் உங்களை பரிசோதிக்கிற ஒரு சூழ்நிலைமையா இருந்தா கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள், பண்ண போகிறவைகள் அல்ல. நீங்க ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டார். ஆயத்தம் பண்ணினவைகளை அப்படின்னா பண்ணி முடிச்சு அவர் ரெடியா வச்சிருக்காரு அவர் கையில. நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மறுதளிக்காம கொஞ்சம் பலந்தான் இருக்கு ஆனா மறுதளிக்காதீங்க. வியாதி இருக்கு ஆனா மறுதளிக்காதீங்க. வறுமை இருக்கு ஆனா மறுதளிக்காதீங்க. சூழ்நிலைகள், குடும்பங்கள்ல சமாதான குறைவுகள் இருக்கு ஆனா மறுதளிக்காதீங்க. ஆமென். அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஒரு ஸ்திரீ நான் இல்லை, இப்பதான் இயேசுவை தெரியும். ஆனா என்ன நடந்தாலும் எங்க சபையில ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு படிக்க கூட பைபிள் என்ன பண்ணாது, படிக்க தெரியாது. ஆனா அவ்வளவு வசனங்களை என்ன பண்ணுவாங்க, கேள்வி ஞானத்துல வசனங்களை சொல்லுவாங்க. அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க குடும்பத்துல யாருமே அவங்கள வீட்டுல என்ன பண்ணல, சேர்த்தல. பிள்ளைங்க வேற வேற இடத்துல இருக்கிறாங்க, கணவர் வேற இடத்துல இருக்கிறாரு. இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி சுட்டு அதை விற்று ஒரு வீட்டில் தனியா இருப்பாங்க. ஏன் இந்த தனியா இருக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல ஆண் பிள்ளைகள், 3 4 ஆண் பிள்ளைகள். அவங்களுக்கு
ஏன் தனியா இருக்கிறீங்க? ஒரே காரணம் தான், இயேசுவை பற்றினது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அவங்க சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. சாகுற வரைக்கும் இயேசுக்காகவே அந்த அம்மா வாழ்ந்தாங்க. அந்த இட்லி விற்கும் போதெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவ்வளவு பேருக்கு அந்த ஏரியாவில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், பரலோகத்தில் அவங்க பலன் எவ்வளவு மிகுதியாக இருக்கும். இப்படி பிடிச்சி பிரசங்கிக்கிறவங்க பலன் மட்டும் இல்லை, அப்படிப்பட்டவருடைய பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமென். ஆமாம், பரலோகத்தில் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போகும்போது பார்த்தா ஆண்டவர் ரொம்ப சாதாரணமானவர்களுக்கு பெரிய பெரிய சிங்காசனத்தை கொடுத்துருப்பாரு. ஆமென். ரொம்ப எளிமையாய் கர்த்தருக்காக மறைந்து ஊழியம் செய்தவர்களுக்கு கர்த்தர் பெரிய பெரிய கிரீடங்களை கொடுத்துருப்பாரு. அங்கதான் இருக்கே, தலையில் அதை மாட்டி சுத்தம் போது தான். நல்லா யோசிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கும். அந்த கிரீடங்களை போட்டு நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எனக்காது பரலோகத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க மறுதளிக்காம. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு, நீ இயேசுவை மட்டும் இது பண்ணாத, என் வீட்டில் வந்து இரு, நான் உனக்கு சோறு போட்டு பார்த்துக்கிறேன்னு அவங்க பையன் சொன்னார். நான் சர்ச்சுக்கு போகாம நான் இருக்க மாட்டேன், எனக்கு நான் சமைச்சுப்பேன், நான் உழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உழைச்சி என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க, ஊழியம் செஞ்சாங்க, நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க, ஆண்டவருக்காகவே வாழ்ந்தாங்க. கடைசியா எல்லாரும் அவங்க குடும்பத்துல தேவன் அறியாதவங்க, அவங்கள அடக்கம் பண்ணதே திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் தான் வந்தாங்க. ஆனா அடக்கம் தேவ ஆராதனையில கர்த்தருடைய பாடலை பாடி தேவ சித்தத்தின்படியான ஒரு அடக்கத்தை அவங்களுக்கு செஞ்சாங்க. ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? கர்த்தரை பிடித்து கொண்டா கர்த்தர் உங்களை பிடிச்சுக்குவார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்க கர்த்தரை தேடினா கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் பிலதெல்பியா சபையை போல நம்மளை பார்க்குறாரு. நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு கூட கர்த்தரை நான் மறுதளிக்கவே மாட்டேன். ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்ன பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது பாட்டு பாடணும். நான் நிறைய இப்போ ஆண்டவருக்கு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எல்லா சபைக்கும் சொல்றேன், சூழ்நிலைமைகள் நடுவில் நிறைய என்ன பண்ணுங்க, பாடலை பாடுங்க. ஃபாதர் கேசட் வாங்கிட்டு வந்து போடுங்க. யூடியூப்ல எவ்வளோ பாட்டு வருது, எவ்வளோ சாங்கள், எல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. உள்ளே போய்கிட்டே இருக்கட்டும். உள்ளே போக போக கரெக்டாக சூழ்நிலைமைகள் நம்ம வருது பாருங்க, கரெக்டாக அந்த பாட்டை வச்சு அடிங்க. ஆமென். ஆமாம், ரொம்ப அழகா அக்கினியில் நடந்து வந்தோம், அந்த பாட்டு தெரியுமா? சேதம் ஒன்றும் இல்லையப்பா. ஆமாம், இந்த பாட்டு வந்து நான் ஒரு பெண்கள் கூட்டத்துக்கு போகும்போது அந்த பெண்கள்லாம் வந்து பாருங்க. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அவ்வளோ அழகாக பாடினாங்க அந்த பெண்கள். எனக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ அழகா, உங்க கிருபை எங்களை விட்டு பாடுங்க. காலையில் எழுந்தீங்களா, ஆண்டவரே இன்னைக்கு என்னப்பா நல்லா இல்லை, வாய் திறந்து இயேசுவே எவ்வளோ கடந்து வந்தோம், எவ்வளோ நாங்கள் நடந்து வந்தோம், ஆனால் நீங்கள் எங்களை விலகலைப்பா. இம்மை பொழுது கூட உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகலை. நீங்கள் பாடி கர்த்தரை துதிச்சா உங்கள் உள்ளம் நிரம்பும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஆண்டருடைய உள்ள என்ன பண்ணும், நேரம் பரலோக ராஜ்யமே அப்படி என்ன பண்ணும், கொண்டாட ஆரம்பிக்கும் உங்களை. அல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் கர்த்தரை மறுதளிக்க மாட்டேன், பாடிக்கிட்டே இருப்பேன், பாடிக்கிட்டே இருப்பேன். தாவீதுகிட்ட தான் அந்த ரகசியத்தை கேட்கணும். வனாந்தரத்தில் பாடுறாரு, குகையில் பாடுறாரு, சாப்பாடு இல்லாத போது பாடுறாரு, துரத்தப்படுகையில் பாடுறாரு. அது ரொம்ப அழகாக இருக்குல்ல. பெலிஸ்தியர்களால் அவர் துரத்தப்படுகையில் அவர் பாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும் போது மனுஷா வேகமாக ஓடிவா அப்படின்னா தாவீது ஓடிட்டே, ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், அவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரு? சும்மா எல்லா ஆடு மேய்க்கிறவங்களும் ராஜா ஆக முடியுமா என்ன? அந்த காலத்துல எத்தனை பேர் ஆடு மேய்ச்சிருப்பாங்க? எல்லாரும் ராஜாவாக முடியுமா? எல்லாருக்கும் கர்த்தர் உயரங்களை கொடுப்பாரா? உன்னை உன் சத்துரு துரத்திட்டு இருக்கிறான், ஆனா வாயில் என்ன வந்துட்டு இருக்கு? ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி நான் வந்துட்டு இருக்கு? எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் பாடுறார். எப்படி பாடுறாரு? சத்துருக்கு பயந்து ஓடும் போது பாடுறாரு, எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். இது எப்ப பாடினாரு? அரண்மனையில சிங்காசனத்துல உட்காந்து
இந்த பக்கம் அபிகாயில், இந்த பக்கம் இந்த அம்மா உட்கார்ந்து போது பாடினாரா? எல்லாம் இருக்கும்போது அல்ல, அவனால் துரத்தி விடப்படுகையில், ஒரு சத்துரு தன்னை துரத்தும் பொழுது, ஒருவன் தன்னை அவமானப்படுத்தும் பொழுது, அதன் நடுவில் அவர் வாயிலிருந்து வருகிற பாடல், நான் அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். யார் என்ன துரத்தினாலும் ஸ்தோத்தரிப்பேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அதுதான் கொஞ்ச பலம் தான் தாவீது கிட்ட இருக்கு. தாவீதோட எல்லாருமே இல்லை, ஆனா அந்த கொஞ்ச பலத்துல தாவீது தேவனை மறுதலிக்காம, அந்த தாவீதுக்கு தான் கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திறந்த வாசல தாவி யாராவது பூட்ட முடிஞ்சுச்சா? தாவீது ராஜாவாகிறது. என்ன பார்க்கலாமா? என்ன கவனி. ஓகே ஓகே, என்ன கவனிக்கலாமா? ஓகே, இந்த தாவீது சிங்காசனத்துல ஏறதுதான் எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. சவுலா இருந்தாலும் சரி, கோலியாத்தா இருந்தாலும் சரி. ஓகே, பாடலாம் பாடலாம். ஷத்தரலா பதனா திரமா ஷிகரா பௌதரமா லிஷேதனா நிரலா தினமா சேஹாதரா பலபா ஷிதரா மதுரா லிகதரா ரியலா மஷிதனா சேஹாதுரா பலாதினா மஹந்துரா பலஷே ரியலா தினமா தரா பஷிதரா மதனதரா பஷிதரா ஃபரு நிரலமா ஷிகரா மதுரா லிஷேதனா சிஹாதரா பலா நிதரா நதி கஷிகதரா பாபா ஷிதரா மதுரா பலா ஃபனுஹானா தினலி ஷேகதரா பலிதரா மசேதரா. கத்த நல்லவர். ரீனதன பாபா ஷிதரபா. ஏசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஜெயம். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். மரதீன மாஷிகா ரரபா ஃபினதிரா பாலா ஷிகா லதுரி மிசேகரா திரமலுதன நிஷினதன மதர ரிகரபதுரபலஷின. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ரலுதரமஷிரல சிதரபா பாபா. கர்த்தர் கிரியை செய்வீராக. ரமுதர ஷிரபலதரா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். இரஷிதி நீசே கதி நீசே கபா ரியமலுதர மஷித ரசிகதர பலிஷேதரா ஃபனுதருலி ஷேதரபா ருஷதி சேதரபா நதரபா நிரலா ஷிதனா சிகலா துரமா துரபா நியரலா ஷிதரபா. ரிஷதுரபா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கரங்களை தட்டி எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் ஆஹா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தோம், அவரை நான் மறுதலிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. நான் குகையில் இருந்தாலும் அவரை மறுதலிக்கிறது இல்லை. நான் துரத்தப்பட்டு ஓடினாலும் நான் அவரை மறுதலிக்கிறது இல்லை.
எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். எப்பவுமே சங்கீதத்தை வாசிக்கும் போது அந்த சங்கீதத்துக்கு மேல ஒரு குறிப்பு இருக்கும். அதை நிச்சயமா வாசிங்க, கண்டிப்பா வாசிங்க. ஏன்னா அதுல சில சூழ்நிலைமைகள், எந்த சூழ்நிலைமையில இந்த பாட்டு வந்துச்சு அப்படின்றது என்ன பண்ணப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதனால அதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கே ஓ, இந்த சூழ்நிலைமையில இப்படி ஒரு பாட்டு தாவீதின் வாயில வந்திருக்கு. ஆமென். அப்பனா நம்மளாலும் அதை செய்ய முடியும். அவரும் நம்மளை போல தானே இருந்தாரு மாம்சத்துல. ஆமா, தாவீதை விட மேன்மையான கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்க பெற்றிருக்கிறீங்க. தாவீதின் மேல் வந்து இறங்கினார், ஆனா இயேசுவின் மேல் வந்து தங்கினார். ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு. உங்க மேலயும் என் மேலயும் கர்த்தர் இறங்கிட்டு போகல, தங்குறாரு. ஹல்லேலூயா. நீங்க தான் என் ஆலயம், நான் உங்களுக்குள்ள வாசம் பண்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இறங்கி வந்து ஆண்டவர் வந்து இறங்கின ஒரு மனுஷனே துன்பத்தின் வேலையிலும் கொஞ்ச பலன் இருக்கும் போதும் உபத்திரவத்தின் வேலையிலும் கெபிக்குள்ள இருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு பாடலை பாட முடியும் என்று சொன்னால், எனக்குள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்தா கொஞ்ச பலன் இருந்தாலும் ஹல்லேலூயா என்னால் அவரை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எப்பயும் அவரை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷரை குறித்து, கிதியோன் அவர் பெயர். 14ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:14. ஹல்லேலூயா. இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன்னை நான் பலப்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லல, உனக்கு இருக்கிற பலத்தோட நிப்போம். ஹல்லேலூயா. இவருக்கு என்ன பலன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க முன்னாடி வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிதியோன் என்ன செய்து கொண்டிருந்தார்னு இருக்கு. ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரடித்தார். அது வசனம் 11ஆம் வசனத்துல இருக்கு. அவருக்கு என்ன பலன் இருந்ததுன்னா, போரடிக்க பலன் தான் இருந்தது தவிர போராடுற பலன் அவருக்கு இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த ஸ்ட்ரென்த், அவருக்கு தெரிஞ்ச விஷயம், கொஞ்சம் கோதுமையை காப்பாத்தலாம், அவ்வளவுதான். அவர் மனசுல என்ன இருந்தது, கோதுமையை காப்பாற்றுவோம், கோதுமையை போரடிப்போம். அந்த பலன் தான் அவருக்குள்ள இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த பலன் போதும். இந்த பலனை வச்சே நீ போரடிக்கிறது இல்ல, நீ போராடி ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கொஞ்ச பலனா அதிக பலனான்றது கர்த்தர் பார்க்கல, எந்த சூழ்நிலைமையில நம்ம இருந்து அந்த பலத்தை பிரயோகிக்கிறோம்னு கர்த்தர் பார்க்கிறார். மீதியானியர்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரிதான் அந்த சபையும் என்ன பண்ணிருக்கு, சோதனைகளை சந்திச்சிருக்கு. இவரும் என்ன, இவர் வாழ்ந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மீதியானியர்கள் வழியா சோதனையை. இது என்ன சோதனை தெரியுமா, இவங்க நல்லா பிரயாசப்படுவாங்க, அந்த பிரயாசம் வந்து வளர்ந்து பலன் தரும் போது சத்ரு வந்து எடுத்துட்டு போயிடும். இது ரொம்ப வேதனை. ஆமாதானே? ஆமா. நமக்கு வேலையே இல்லாம இருக்கிறது வேதனை தான். ஆனா நீங்க ஒரு வேலைக்கு போய் மாசம் முழுசும் சம்பாதிச்சு ஒரு 10,000 கையில வாங்கும்போது அந்த 10,000 அப்படியே ஒரு கடன்காரனை கிட்ட கொடுக்கறது அதை விட வேதனையா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் வீட்டுல வேலையே இல்லாம உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா அது ஓகே, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நான் மாசம் முழுவதும் சம்பாதிச்ச பணத்தை ₹1 என் குடும்பத்துக்குன்னு நான் செலவிடாம மொத்தமா ஒருத்தர் எடுத்துட்டு போனா அது எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலைமை தான் மீதியானிகள் சந்தித்தது. நிறைய பிரயாசப்பட்டு உழைச்சு விளைஞ்சு வரும், இவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சத்துரு பயங்கரமான தந்திரசாலி. ஆமென். இது ஒரு ஸ்பிரிட். நீங்க பாக்குற பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல பாக்குற ஒரு கூட்டமெல்லாம் அது பிசிக்கலா இருந்தா கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவி. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது கர்த்தர் 12 சொல்றாரு, எல்லாம் ஒவ்வொரு வகையான ஸ்பிரிட். நாங்க கொரோனா காலத்துல வீட்டுல இருந்தோம். எங்க மாமி அந்த 12 கூட்டத்தை குறித்து அந்த ஆவிகளை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதை படிக்கும் போது ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்குள்ள ஒவ்வொரு கிரியைகள். நம்ம வீடு அதான் சொல்றேன், தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வெறும் அந்நிய பாஷைகளோடு உங்களுடைய அபிஷேகத்தை என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணக்கூடாது. எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தின விஷயம் ரொம்ப சமீபத்தில், அது ரொம்ப அதிகமாக நான் தியானிச்சு யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு காலையில் எழும்புறேன், கர்த்தர் எனக்கு சொல்றாரு, ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானி தருகிறான். இந்த வார்த்தையை கர்த்தர் நினைப்பூட்டுறாரு காலையில் அதிகாலையில். நான் ஸ்தோத்திரம் போட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பைபிளை திறந்து அதை வாசிக்க ஆரம்பிச்சேன்.
அதை வாசிச்சு 1 கொரிந்தியர் 1:2 ரெண்டுத்தையும் வாசிச்சு முடிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தின் துவக்கம் வரையிலும் வாசிக்க ஆவியானவர் இடம் கொடுத்தார். அப்படியே வாசிச்சுட்டே வரும்பொழுதுதான் ஆண்டவர் ரொம்ப நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய, அது ஆங்கிலத்துல டிசர்னிங், ஜட்ஜிங், நிறைய வார்த்தை போட்டிருக்கிறாங்க ஆங்கிலத்துல. அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, பகுத்து பார்த்து ஏன் என்ன ஸ்பிரிட், என்ன பிரச்சனைன்னு ஒரு ஆவிக்குரியன் என்ன பண்ணுவான். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு இவங்க நமக்கு விரோதமா பேசிட்டாங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ண மாட்டான் ஆவிக்குரியவன். ஏன் பேசினாங்க? நான் எதையாவது செஞ்சேனா? என் கிரியைகள் அவர்கள் பேசுவதற்கு காரணமா இருந்ததா? இல்ல அப்ப நான் எதுவும் செய்யல, ஆனா ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க? அதற்கு பின்பாக என்ன இருக்கு அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த நோக்கம் என்ன? அவங்கள ஏன் பிசாசு அப்படி பேச வைக்கிறான்? என்னை மனமடி வாக்கி என் ஜெபத்தை நிறுத்தணுமா? உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? எவ்வளவு பெரிய எலியா இருந்தாலும் எசபேலின் சத்தம் மனமடிவாக்கி ஓரத்துல உட்கார வச்சுச்சா? இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகளை தன் கையினாலே வெட்டின ஒரு மனுஷன். எப்படி? தான் கையால வெட்டினார் ஒரு தீர்க்கதரிசியும். எப்படி இருந்திருக்கும் அந்த காரியம்? யோசிச்சு பாருங்க. அந்த நான் சம்பவத்தை நினைச்சு பாருங்க. அப்ப எலியாவை பார்த்தவங்க எல்லாம் எப்படி பார்த்திருப்பாங்க? வெறி பிடிச்ச ஆளியா இந்த ஆளு அப்படியே பார்த்திருப்பாங்க. பயங்கரது இல்லையா அப்படின்னு பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு நேர்ல கூட எசபேல் வரல, நேருக்கு நேர் கூட அவ சந்திக்கல. அவள் சொல்லி அனுப்பின ஒரு பெண்ணின் வார்த்தை இத்தனை தீர்க்கதரிசிகளுடைய கதையை முடித்த தீர்க்கதரிசி ஓரம் போய் உட்கார வச்சிருச்சு. அப்ப சில பேர் நமக்கு விரோதமா பேசுறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? நம்மளை மனமடி வாக்கி ஓரத்துல உட்கார வைக்கணும். இது ஒரு ஆவிக்குரியவன் டிசர்ன் பண்ணானா, ஒரு டிசர்னிங், ஒரு தெளிவு ஆவிக்குரியவருக்கு வந்தா அந்த வார்த்தை இவர்கள் என்ன பண்ணாது? டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்க என்ன தெரியும் பண்ண ஆரம்பிப்பாங்க? கை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால என்னை ஜெபிக்க கூடாதபடி என்னை மடங்கடித்து என்னை சூறை செடியின் கீழே உட்கார வச்சு என் வாழ்க்கையை கசப்பாக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமா இப்பொழுது நான் கை உயர்த்துகிறேன். நான் உட்கார மாட்டேன், சூறை செடிக்கு நான் போக மாட்டேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஜெபிக்க மாட்டேன், ஏன்னா எசபேலிலும் பெரியவர் என் தேவன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் ஆவிக்குரிய ஜெபம். நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணாது? மனமடி வாக்காது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மீதியானியருடைய நோக்கம் என்ன? இந்த சத்துருடைய கிரியை என்ன? உழைப்புகளை திருடுகிறது, பிரயாசங்களை திருடுகிறது. இவ்வளவு போராட்டத்தின் நடுவில் கொஞ்சமா பயந்து மீதியானியருக்கு என்ன பண்ண? அவன் வசனம் பயந்து போய் தான் என்ன பண்ணாரு? போரடிக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. இந்த கொஞ்சம் பலம் தான் உன்கிட்ட இருக்கு, போரடிக்க தான் உனக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு யுத்தம் பண்ணலாம் தெரியாதுப்பா, எங்க அப்பா ஒன்றும் ஆர்மியில இல்லை, என் கைகளும் அதெல்லாம் செஞ்சதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போ. அங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாத்தீங்களா? 16ஆம் வசனத்துல, கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா. ஒரு மனுஷனை எப்படி ஒரு தாவீது கோலியாத்தை ரொம்ப அசால்ட்டா சும்மா அப்படி தள்ளி விட்டாரோ, சும்மா ஒரு கல்லை வச்சு போ அப்படின்னு போயிட்டாரோ, அந்த மாதிரி நீ மீதியானியரை முறியடிப்ப. ஆமென். பெலன் கொஞ்சம் தான், ஆனா கூட இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. அந்த கொஞ்ச பலன் உனக்கு இருக்கும் போதும் நீயும் போய் என்ன பண்ணிருக்கலாம்? ஓரத்துல உட்காந்துருக்கலாம். ஆனா நீ அந்த கொஞ்ச பலத்திலும் நீ போரடிக்க வந்த பாத்தியா? அதுதான் நான் சொல்றேன். அந்த கொஞ்சம் தாவீதுக்கு அவங்க அப்பா கொடுத்தது கொஞ்சம் ஆடுகள் தான் வேதம் சொல்லுது. எத்தனை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வாசிச்சு பார்த்தா தனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடுகள் அப்படின்னு தான் பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது. ஆனா அந்த கொஞ்ச ஆடுகளுக்காக சிங்கத்தோட சண்டை போட்ட தாவீது. ஏதோ 100 ஆடுக்காக சண்டை போட்டான்னா பரவாயில்ல, கொஞ்ச ஆடுகளுக்காக கரடியோடு சண்டை போட்ட, சிங்கத்தோடு சண்டை போட்டோம்னா தன் ஜீவனையே பணையம் வச்சிருக்காரு அவர். ஆமா தானே? ஆமா. நம்மளால ஒரு நாய், என்னாலலாம் ஒரு நாய், குட்டி நாய் இருந்துச்சு ஜபா வீட்டுல. அந்த குட்டி நாய் பக்கம் கூட என்னால போக முடியல. அவ்வளவுதான். குட்டி நாயுடைய பல்ல பார்த்தாலே ஐயோ கடிச்சிருமோன்னு இருக்கு. சிங்கத்தோட எப்படி இந்த மனுஷன் சண்டை போட்டாரு? அதுக்கப்புறமா தான் அவருக்கு அபிஷேகம் வருதாங்க. அப்படிதானே வசனம் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவருக்கு அபிஷேகம் வந்ததா? இப்ப நம்ம சிம்சோன் எடுத்தா கூட சிம்சோன் எப்படி செஞ்சாருன்னா அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. இப்ப தாவீதெல்லாம் அப்படி ஒன்றும் காலங்களுக்கு அப்புறமா தான் 16ஆம் அதிகாரத்துல அபிஷேகமே வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே சிங்கத்தோடு கரடியோடும் தாவீது சண்டை போட்டாருன்னா அவருடைய நினைப்பு இந்த கொஞ்ச ஆடை தப்பு வைக்கணுன்றதான், இவருடையது கொஞ்சம் கோதுமையை காப்பாற்றணுன்றதுதான்.
இப்படி சின்ன சின்ன காரியத்திலும் தன்னுடைய குறைவுகள், தன்னுடைய பலவீனங்களின் நடுவிலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா செஞ்சவங்க கர்த்தர் கொண்டு வந்து என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? ஆமென். கொஞ்சம் தான் என் வீட்டில் இருக்கு, கொஞ்சம் பலம் தான் எனக்கு இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல. அந்த கொஞ்சத்துல கர்த்தருக்கு உண்மையாயும் அவரை மறுதலிக்காமல் நீங்க இருந்தா கர்த்தர் உங்களை உயரங்களில் கொண்டு போய் வைக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மீதியான நீ போர் அடிக்கிறதுக்காக இல்ல, நீ போராடி ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன். அப்பா போராடணும்னா எனக்கு பலன் வேணுமே, போராடணும்னா அந்த கவசங்கள்லாம் வேணுமே, அதெல்லாம் வேண்டாம். ஒரு மண் சட்டி, ஒரு தீவெட்டி எடுத்துட்டு போ. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுதே ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தார்ல, அந்த சத்தம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். நம்ம கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க உங்களை பார்க்கும்போது தான் நீங்க தோத்து போகிற மாதிரி தெரியும். ஆனா உங்க பக்கத்துல இருக்க ஆண்டரை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா ஜெயம் உங்களுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. என் கையில வெறும் தீவட்டியும் மண்சட்டியும் தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அதை கொண்டே கர்த்தர் மீதியானியரை துரத்த அவரால முடியும். ஹல்லேலூயா. எனக்கு பயங்கரமாலாம் ஜெபிக்க தெரியாது, கொஞ்சமா தான் எனக்கு ஜெபிக்க தெரியும், பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம இருக்காதீங்க. நான் கொஞ்சம் பாஷைகள் தான் பேசுவேன், பேசாம இருக்காதீங்க, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாஷைகளை பெருக பண்ணுவார், ரகசியங்களை பெருக பண்ணுவார். நீங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட பாஷைகளை பேசும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். The one who speaks in tongues, he strengthens himself அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா அவனே தன்னை பலப்படுத்திக்கிறான். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குது? நீங்க ஆண்டோட ரகசியத்தை பேசுறீங்க. இன்னொன்னு, நீங்க பேச பேச உங்களுக்குள்ள ஒரு பலன் என்ன பண்ணிட்டு இருக்கு? வருது. அப்ப நீங்க குறிப்பிட்ட பாஷைகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு பேசுறத நிறைய பாஷைகள் நிறைய நேரங்களுக்கு பேசும் பொழுது எவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஒரு, எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய ப்ரேயர் டீம்ல அக்காக்கு சும்மா அப்படி 2 தான் வரும், விடவே மாட்டாங்க. அந்த அக்கா அதையே பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அப்படியே அந்த பாஷைகள் என்ன பண்ணாரு? கூட்ட ஆரம்பித்தார், பெருக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா அந்த கொஞ்சத்துல அவரை மறுதலிக்காம உண்மையா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துல தான் நீங்க தேவ கிருபையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அந்த பிலதெல்பியா சபை கர்த்தரை மறுதலிக்கணும்னு சத்துரு நிறைய திட்டங்களை போட்டான். மீதியானியரை கொண்டு வந்தது போல இந்த சபைக்கு விரோதமா நிறைய காரியங்கள் நடந்தது. ஆனா அந்த டெஸ்ட்லாம் அந்த சர்ச்சு பாஸ் ஆச்சு. நீ மறுதலிக்கலன்னு ஆண்டவர் அந்த சர்டிபிகேட் கொடுத்தாரு. சொல்லுங்க, ஏசப்பா என்னை குறிச்சு நீர் அப்படி சர்டிபிகேட் கொடுக்கணும், என்னை குறிச்சும் நீர் அப்படி சொல்லணும். உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது, ஆனா நீ என்னை மறுதலிக்கல, நீ என்னை தூஷிக்கல, என்கிட்ட கேள்வி கேட்கல, புலம்பல. ஆனா நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதலிக்காம இருந்தபடினால உன் கிரியை என்னை அறிந்திருக்க. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை நான் உனக்கு தர ஆயத்தமா இருக்கிறேன். இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்னாடி நான் வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாத ஒரு வாசல். நீபாலா ஷிரபாலா திராசே. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. என்கிட்ட கொஞ்சம் பலம் தான் இருக்கப்பா, எனக்கு போரடிக்க மட்டும்தான் தெரியும், கோதுமையை மட்டும்தான் பாதுகாக்க தெரியும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ கோதுமையை பாதுகாக்க இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருவின் கைகளிலிருந்து தப்புவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். பாதைகளை பார்க்கும்போது வேதனையா இருக்கும், ஆனா முடிவை பார்க்கிற கண்களை கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஏசப்பா, நான் திறந்த வாசலை பார்க்கணும்பா, அந்த நீரூற்ற என் கண்கள் பார்க்கணும்பா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. 2 கையை உயர்த்தி சொல்லலாமா? பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா.
முகத்தையே நான் பார்க்கணும்பா. கொஞ்ச பலத்திலும் உம்மை விடாம நான் பற்றி இருக்கணும்பா. உம் பாதம் அமரணுமே, உங்க சித்தம் அறியணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. அப்படியே கை உயர்த்தி தேவனிடத்துல பேசுங்க பாப்போம். இன்றைக்கு நாங்க கேட்ட வார்த்தை கர்த்தர் சொல்லி அனுப்பினதே, நீ கொஞ்சம் பலன் இருந்து என்னை மறுதலிக்கல, உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏசப்பா, நான் பலனா இருக்கும் போதும் பலவீனமா இருக்கும் போதும், அதிக பலன் இருக்கும் போதும் கொஞ்சம் பலன் இருக்கும் போதும் நானும் மறுதலிக்காம வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்க. தாவீத போல கெபியில் இருந்தாலும், வனாந்திரத்துல இருந்தாலும், சத்துருவால் துரத்தப்பட்டு இருந்தாலும்